அண்மை செய்தி. 5 மாவட்ட ஆட்சியர்கள் அமலாக்கத்துறை விசாரணைக்கு ஆஜராக உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். தமிழ்நாட்டில் உள்ள மணல் குவாரிகளில் அரசு நிர்ணயித்த அளவை விட கூடுதலாக மணல் அள்ளி விற்பனை செய்ததாகவும் மணல் ஒப்பந்த குவாரிகளில் வந்த வருமானத்தை சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்ததாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த அமலாக்கத்துறை சோதனைகள் நடத்தி பல்வேறு ஆவணங்களையும் பறிமுதல் செய்தது. இந்நிலையில் திருச்சி, தஞ்சாவூர், கரூர், அரியலூர் மற்றும் வேலூர் ஆகிய 5 மாவட்டங்களில் உள்ள மணல் குவாரிகள் மற்றும் அவற்றுக்கு வழங்கப்பட்ட உரிமங்கள் தொடர்பான விவரங்களுடன் ஆதார் அட்டை விவரங்களுடனும் ஆஜராகும்படி அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. இந்த சம்மன்களை ரத்து செய்ய கோரி தமிழக அரசின் பொதுத்துறை செயலாளர், நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர், திருச்சி, தஞ்சாவூர், கரூர், அரியலூர் மற்றும் வேலூர் மாவட்ட ஆட்சியர்கள் இணைந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆட்சியர்களுக்கு அனுப்பப்பட்ட சம்மனுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து அமலாக்கத்துறை சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதிகள் பீலா எம் திரிவேதி, பங்கஜ் மித்தல் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மாவட்ட ஆட்சியர்களுக்கு விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்புவதில் எந்த பிரச்சனையும் இல்லையே, சில தகவல்கள் தானே கேட்கப்பட்டுள்ளது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த தமிழக அரசு தரப்பு மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல், முதல் தகவல் அறிக்கை பதியப்பட்டுள்ள மாவட்டங்கள் குறித்து தங்களுக்கு கவலை இல்லை என்றும் அதற்கான ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் கரூர், திருச்சி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் எஃப்ஐஆருக்கு தொடர்பு இல்லை என்றும் அமலாக்கத்துறை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் முன்னர் குற்றங்களை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் எந்த விவகாரத்திலும் அமலாக்கத்துறை நுழைய முடியுமா என்றும் கேள்வி எழுப்பப்பட்டது. பணப்பரிமாற்ற விவகாரத்தில் ஒரு கிரிமினல் வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது அமலாக்கத்துறை வரலாம். ஆனால் இங்கு எஃப்ஐஆர் இல்லாத நிலையில் அமலாக்கத்துறை எப்படி தலையிட முடியும் என்றும் பாஸ்போர்ட், ஆதார் அட்டை, புகைப்படம் ஆகியவற்றை கொண்டு வர வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதே போல குற்றம் சாட்டப்படாத நபரிடம் எதற்காக அமலாக்கத்துறை விளக்கம் கேட்கிறது என மாவட்ட ஆட்சியர்கள் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் முகுல் ரோஹத்கி கேள்வி எழுப்பினார். அமலாக்கத்துறை தரப்பில் மத்திய அரசு கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ASP ராஜு ஆஜராகி சட்டவிரோத மணல் மூலம் பெறப்பட்ட பணத்தை கொண்டு வேறொரு மாவட்டத்தில் குவாரியில் அவர்கள் முதலீடு செய்தால் என்ன செய்வது, அதனை கண்டறிய வேண்டும் என்பது விசாரணையின் நோக்கம் எனவும், எனவே குற்றம் எங்கு நடந்துள்ளது என்பதை விசாரிக்க வேண்டும், அதற்கான விசாரணை நடத்தும் அதிகாரம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் எதற்காக விவரங்களை தருவதற்கு மறுக்கிறார்கள் என்றும் மத்திய அரசு சார்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதனையடுத்து உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் எதற்காக விவரங்களை கொடுக்காமல் தயங்குகிறார்கள், எதை மறைக்கிறார்கள், மேலும் மாநில அரசு மற்றும் கூடுதல் தலைமை செயலாளர் ஆட்சியர்கள் தரப்பில் அரசியல் சாசன பிரிவு 226 கீழ் அமலாக்கத்துறையின் மறைமுக விசாரணையை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு வினோதமான மனுவை தாக்கல் செய்துள்ளதாக கூறிய நீதிபதிகள் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுப்பப்பட்ட சம்மனுக்கு தடை விதித்த உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு தடை விதித்து உத்தரவிட்டனர். மேலும் அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் பதிலளிக்க வேண்டும் என்றும் அமலாக்கத்துறை அடுத்து குறிப்பிடும் தேதியில் மாவட்ட ஆட்சியர்கள் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.